Matrices. Introduction. Let us consider the following information. Vanita has 12 storybooks, 20 notebooks, and 4 pencils. Radha has 27 storybooks, 17 notebooks, 6 pencil. Gokul has 7 storybooks, 11 notebooks, 4 pencil. Geeta has 10 storybooks, 12 notebooks, and 5 pencils. இப்போ இந்த டீட்டெயில்ஸை நம்ம ஒரு டேபிளில் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து வனிதா முதல்ல மேலே வந்து ஸ்டோரி புக்ஸ், நோட் புக்ஸ், பென்சில் எழுதிட்டாங்க. ஸோ வனிதான்றவங்க எத்தனை ஸ்டோரி புக்குன்னா 12, நோட் புக்ஸ் வந்து 20, பென்சில் வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. அது வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு அதில் ஃபர்ஸ்ட் ரோ 12, 20, 4 அந்த வேல்யூஸ் மட்டும் என்ட்ரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது வனிதாவுடைய வேல்யூஸ் அதுமாதிரி பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்றாங்க, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, 4 ரோ. அதே மாதிரி காலம், ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸை நம்ம ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள நல்லா பண்ணி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதுறோம். ரோ காலம் அரேஞ்ச் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா அதான். சரிங்களா? மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டெஃபினேஷன் பாருங்க. Definition. A matrix is a rectangular array of elements. The horizontal arrangements are rows and column are called rows and vertical arrangements are called columns. சரிங்களா? அந்த ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து ரோன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து நம்ம காலம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரோ காலமாக நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள, ஓகே, ஒரு ரெக்டாங்குலர் ப்ராக்கெட்டுக்குள்ள நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அடுத்தது ஸோ அந்த மேட்ரிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். பாருங்க, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ஒரு ப்ராக்கெட் போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு, ரோ காலம். இப்போ எத்தனை ரோ இருக்கு பாருங்க, இதில் 3 ரோஸ் இருக்கு, காலமும் 3 காலம் இருக்கு, 1 2 3. ஹரிசாண்டல் வெர்டிகலா இருக்குல்ல அதை காலம், ஹரிசாண்டலா இருக்கிறது ரோ. சரிங்களா? அடுத்து செகண்ட் பாருங்களேன். இது பாருங்க 1 + x x கியூப் sin x. அது ரோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரோ இருக்கு, காலம் வந்து ஆனால் 3 காலம் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். ஒரு மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்ன அப்படின்றத பார்க்கணும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு ஆர்டர் கேட்குறோம், ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். சரிங்களா? இப்போ இதான் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். அதோட அந்த நம்பர் ஆஃப் ரோ இருக்கு இல்லையா, அதை வந்து எம் அப்படின்ற லெட்டர்ல மென் பண்ணுவாங்கம்மா. அந்த நம்பர் ஆஃப் காலம் இருக்கு இல்லையா, அதை என்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேட்ரிக்ஸோடைய ரோ காலம் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணும். அதை வந்து எம் கிராஸ் என், இது வந்து ரீட் பண்ணும்போது பைன்னு ரீட் பண்ணும். இந்த கிராஸ் இருக்குல்ல அதை பைன்னு ரீட் பண்ணும், M/N. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 × 2 அப்படின்னா இது வந்து பைன்னு ரீட் பண்ணும், 3/2. அப்படின்னா என்னன்னா 3 ரோ இருக்குன்னு அர்த்தம். 3 ரோஸ் இருக்கு, காலம் வந்து 2 காலம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் ஆர்டர்னு சொல்லுவோம். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஆர்டர் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க இருக்கு இல்லையா, சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இதோட ஆர்டர் என்னன்னு சொல்லுங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டோட ஆர்டர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. அப்போ 3/3 இதோட ஆர்டர். அவ்வளோதான், இப்படி தான் சொல்லணும், 3/3. அடுத்து செகண்ட் பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2/3. 2 ரோ இருக்கு, பட் காலம் வந்து 3 இருக்கு, அப்போ 2/3. அடுத்து லாஸ்ட் பாருங்க, அதுவும் 3/3. ஸோ இதுதான் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டர் வந்து ரோ வந்து எம்னும் காலம் வந்து என் அப்படின்னு சொல்லுவோம். அதனால வந்து M/N அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ நம்ம ஆர்டர் தெரிஞ்சிச்சு. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் எத்தனை இருக்கும் அந்த மேட்ரிக்ஸ்குள்ள இப்போ எத்தனை நம்பர் இருக்கு பாருங்க. 16 எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 16 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்படின்னா அதோட ரோ வந்து பார்த்தீங்கன்னா 4, அதோட காலமும் 4. அப்போ 4 × 4 16. அதாவது அதோட ரோ காலம் மல்டிப்ளை பண்ணாலே அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா M/N மல்டிப்ளை பண்ணிக்கணும். நம்பர் ஆஃப் ரோ, நம்பர் ஆஃப் காலம் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் டோட்டலாக அந்த மேட்ரிக்ஸ்குள்ள எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பாருங்க டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரோ மேட்ரிக்ஸ் என்ன, ஓகே, ரோ மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன்ஸ் கேட்பேன். டிஃபைன் ரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்லிட்டு ரோ மேட்ரிக்ஸ்னா என்ன டெஃபினிஷன் சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். அந்த ரோ மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளே ஓனா எழுதிக்க வேண்டியதான். புக்கில் இருக்க மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை. பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 9th வந்து செட்ஸ் எல்லாம் படிச்சுப்போம். செட்ஸ், ஃபைனைட் செட்டு, இன்ஃபைனைட் செட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்செட்டு, ப்ராப்பர் சப்செட்டு, அப்படிலாம் செட்ஸோட டைப்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் அந்த செட்டு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், அந்த மாதிரி மேட்ரிக்ஸ் அந்த டாபிக். ஸோ மேட்ரிக்ஸுக்குன்னு தனியாக வந்து டைப்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ் என்ன? A matrix is said to be a row matrix if it has only one row and any number of columns. A row matrix is also called row vector. ரோ மேட்ரிக்ஸ்னா என்னன்னா ஒரே ஒரு ரோ இருக்குமா, ஒன்லி ஒன் ரோ. ரோ மட்டும் ஒன்று இருக்கும், காலம் எத்தனை வேணாலும் இருக்கும். இப்போ எழுதுறேன் பாருங்க 1, 2, 3, 4 இப்படி எழுதிருக்கேன். இப்போ பாருங்க இதோட ரோ எத்தனை பாருங்க, ஒரே ஒரு ரோ தான்.
ஆனா காலம் பார்க்கும்போது 1 2 3 4 காலம். ஸோ காலம் எத்தனை வேணாலும் இருக்கலாம், பட் ரோ ஒன்று தான். ஒன்லி ஒன் ரோ இருந்தால் அதை ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இல்லைன்னா இன்னொரு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரோ வெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பொதுவாக ரோ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து என்னன்னா 1x1/n. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோ மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரோ தானே இருக்கும். அப்போ ரோ வந்து 1 பை காலம் வந்து எத்தனை வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ 1/n அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது மொதல் நம்பர் மட்டும் 1 வரும் நமக்கு, அந்த மொதல் ரோ. காலம் வந்து எத்தனை வேணாலும் வரும், சேஞ்ச் ஆகும். அடுத்தது காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ், a matrix is said to be a column matrix if it has only one column and any number of rows. It is also called column vector. நல்லா புரிஞ்சு. காலம் மேட்ரிக்ஸ்னா ஒன்லி ஒன் காலம் இருக்கும். ஓகேங்களா? இங்க நம்பர் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இதுல பாருங்களேன், sin x cos x 1. இப்போ இது பாருங்க, ரோ வந்து ஆக்சுவலா 3 ரோ இருக்கு வரும், 1 2 3. ஆனா காலம் வந்து 1 தான். இதுல பாருங்க 2 ரோ இருக்கு, காலம் 1. இதுல பாருங்க 4 ரோ இருக்கு, ஆனா காலம் வந்து 1 தான். அப்ப காலம் ஒன்லி 1 இருந்தா அது வந்து காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இதோட ஆர்டர் வந்து m/n அப்படின்னு சொல்லுவோம். அதாவது m/1, m/n இல்ல, m/1. அதாவது காலம் வந்து 1, செகண்ட் நம்பர் வந்து காலம் வந்து ஃபிக்ஸ்டு 1, ரோ மட்டும் சேஞ்சபிள், அது எத்தனை வேணாலும் வரலாம். அடுத்தது ரெண்டு டைப் பார்த்துட்டோம். அடுத்த டைப் பாருங்க. அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், a matrix in which the number of rows is equal to the number of columns is called square matrix. அப்போ m/n will be a square matrix, m equal to n. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பொதுவாக ஸ்கொயர்னு நம்ம ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருந்தால் அதை ஸ்கொயர்னு சொல்லுவோம் நார்மலாக. அந்த மாதிரி காலம் ரோ ஈக்குவலாக இருந்தால், சரிங்களா, அது வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதான் கொடுத்து m equal to n. நம்பர் ஆஃப் ரோ நம்பர் ஆஃப் காலம் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்மா. சரிங்களா? இப்போ 3/3 இது பாருங்க, 2/2, சரிங்களா, 3/3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் காலம் நம்பர் ஆஃப் இது ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது டயகனல் மேட்ரிக்ஸ். அடுத்து 4th டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ். A square matrix all of whose elements except those in the leading diagonal are 0 is called a diagonal matrix. Diagonal matrix ஒன்றும் இல்லைம்மா, டயகனல்ல மட்டும் நம்பர் இருக்குமா, மற்ற இடத்துல 0 இருக்கு. பாருங்க இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, டயகனல்ல மட்டும் நம்பர் இருக்கு பாருங்க. ஸோ டயகனல்ல மட்டும் நம்பர் இருந்தால் அது டயகனல் மேட்ரிக்ஸ். மற்ற பிளேஸ்ல 0 இருக்கும். ஓகேங்களா? அந்த டயகனல் லீடிங் டயகனல்னா இதான். ஓகே, ஒரு மேட்ரிக்ஸ்ல லீடிங் டயகனல் காமிக்கிற பாருங்க, இதான் டயகனல். இந்த டயகனல் எலமெண்ட்ஸை தவிர்த்து மற்ற ஏரியாலாம் நமக்கு 0 ஆகுது. அப்போ இது டயகனல் மேட்ரிக்ஸ். அதே நேரத்தில் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் டயகனல் மேட்ரிக்ஸே வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2/3 இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ் வருமானம் வராது இதுக்கு. ஓகேங்களா? ஏன்னா அந்த டயகனலே வராது உங்களுக்கு. சரிங்களா? அந்த ஸ்கொயர் ஷேப்ல இருந்தால் தான் உங்களுக்கு அந்த டயகனல்ன்றது வரும். அப்போ டயகனல் வருது அப்படின்னா டயகனல் மேட்ரிக்ஸ்னா அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். அப்போ அந்த டெஃபினிஷன்ல பாருங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தாதான் அது டயகனல் அதில் வரும். டயகனல் மேட்ரிக்ஸா அதில் இது பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். A diagonal matrix in which all the leading diagonal elements are equal is called scalar matrix. இப்போ இந்த நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ஷன் உண்டு. சரிங்களா? அதாவது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ், ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் இருக்குமா, 4 டாபிக். அந்த 4 டாபிக்குமே கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான், சின்ன சேஞ்சஸ் தான். பாருங்க, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா டயகனல் மேட்ரிக்ஸே தான். டயகனல் எப்படி நம்பர் இருந்தால் அது டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லும். அப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயகனல் இருக்கிற நம்பர் ஃபிக்ஸடாக இருக்கு, நம்ம ஒரே நம்பராக இருந்தால் அது வந்து என்னது ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இன் விச் ஆல் த லீடிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் இஸ் கால்டு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. அதாவது டயகனல்னா என்ன சொன்னா, டயகனல் நம்பர் வந்து டயகனல்ல நம்பர் இருக்கும், அதை டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். அதே டயகனல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்பராக இருந்தா 4 4 4ன்னு இருக்கு, மற்ற நம்பர்லாம் 0 இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இப்படி இருந்தா இது வந்து என்ன சொல்லணும், நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். சரிங்களா? எந்த நம்பர் தான் எடுத்துட்டு போட்டோம், ஆனால் சேமா இருக்கும், ஒரே நம்பரா இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சரி, இப்போ இதை ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லியாச்சு. அப்போ இதை டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லக்கூடாதா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லிட்டு, ஏன்னா டயகனல் நம்பர்ஸ் எல்லாமே சேமா இருக்கு இல்லையா? சேமா இருந்தா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அதே நேரத்தில் இது டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா டயகனலுக்கு என்ன ரூல், டயகனல்ல நம்பர் இருக்கணும், மற்றதெல்லாம் 0 இருக்கணும் இல்லையா? அப்படிதானே இருக்குங்க. 4 4 ஒரே நம்பரா இருந்தா கூட டயகனல் மட்டும் தான் இருக்கு. அப்போ இதை டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஆனா எல்லா டயகனல் மேட்ரிக்ஸும் நம்ம ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா சேமா இருந்தா மட்டும்தான் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஆனா டயகனல் மேட்ரிக்ஸ் அப்படி கிடையாது. டயகனல் நம்பர் இருந்து மற்ற இடத்துல 0 இருந்தாலே அது டயகனல் மேட்ரிக்ஸ். சரி, அதே மாதிரி இதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா நம்பர் ஆஃப் ரோ காலம் வந்து ரெண்டும் சேமா இருந்தா அது டயகனல் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ இப்போ இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம்.
இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, இந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸா அப்படின்னு கேட்குறாங்க, எஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். டயகனல் மேட்ரிக்ஸா கேட்குறாங்க, எஸ் டயகனல் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸா கேட்குறாங்க, எஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இது மூணுமே வரும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இதுவும் அதே தான். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைனா யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். என்னன்னா a square matrix in which the elements in the leading diagonal are all 1 and rest are 0 is called identity matrix. அதாவது அந்த டயகனல்ல வெறும் 1 மட்டும் இருக்கணுமா. இந்த யூனிட் மேட்ரிக்ஸ்னா டயகனல்ல 1 1 1 இந்த மாதிரி 1 மட்டும் இருந்துச்சுன்னா அதான் யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? டயகனல்ல மட்டும் 1ன்ற நம்பர் தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது, 1 மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? சரி, இந்த 1 இருந்தா இதை ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஒரே நம்பர் தானே இருக்கு டயகனல்ல, அப்ப ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லலாம். அதே நேரத்தில் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் சொல்லலாம். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சரி பாருங்க, பாருங்க எக்ஸாம்பிள் பாருங்க. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் பாருங்க. அதாவது டயகனல்ல 1 1 இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். டயகனல்ல 1 1 இருக்கும். அதனால வந்து இது பார்த்தா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இல்லைனா யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் அப்படின்னாலே 1 யூனிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? இந்த 4த்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். சரிங்களா? அதாவது இந்த 4மே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கொயரு, டயகனல், ஸ்கேலார், யூனிட் மேட்ரிக்ஸ், இந்த 4மே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். நல்லா புரிஞ்சு, இது 4மே கண்டிப்பாக ஸ்கொயராக தான் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் காலம் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். அதே நேரத்தில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டயகனல் மேட்ரிக்ஸ்னா இந்த அதாவது இந்த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங் ஒன்று சொன்ன மாதிரி அதை தவிர்த்து மீதி எல்லாமே டயகனல் மேட்ரிக்ஸில் வரும். ஏன்னா டயகனல் நம்பர் இருக்கு இல்லையா, டயகனல் நம்பர் இருந்தாலே மற்ற இடத்துல 0 வந்து டயகனல் நம்பர் இருந்தாலும் அது டயகனல் மேட்ரிக்ஸில் வரும். அப்போ இது இந்த 3 டயகனலில் வரும். எது? டயகனல், ஸ்கேலார், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். இது 3 டயகனலில் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட சின்ன சின்ன ஒற்றுமை இருக்கு. அதை கொஞ்சம் கரெக்டாக பிரித்து பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ யூனிட் மேட்ரிக்ஸ்னு சொன்னால் ஒரே ஒன்றத்தை மட்டும் தான் யூனிட் மேட்ரிக்ஸ் சொல்ல முடியும். ஏன்னா டயகனல்ல 1 இருந்தால் மட்டும்தான் அது யூனிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா? வேற நம்பர்லாம் இருந்தால் அது யூனிட் மேட்ரிக்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா டயகனல்ல ஒரே நம்பர் இருக்கணும். அது எதனா இருந்துட்டு போட்டோம், ஒரே நம்பர் இருந்தால் தான் அது டயகனல், சாரி ஸ்கேலார். அப்போ வேற வேற நம்பர் மாறி இருந்ததுன்னா அது ஸ்கேலார் கிடையாது. அப்போ அது என்னதுன்னா வெறும் டயகனல் மட்டும்தான். டயகனல்ல நம்பர் மாறி மாறி இருந்துச்சுன்னா அது டயகனல். சரிங்களா? ஒரே நம்பர் இருந்தாலும் அது டயகனல் தான். ஓகேங்களா? இது கொஞ்சம் அந்த மூணுத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அடுத்தது பாருங்க, the transpose of a matrix. இது ரொம்ப ஈஸிமா. transpose of matrix, a matrix which is obtained by interchanging the elements in rows and columns are given A is called transpose of matrix and A is denoted அதாவது டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ஏக்கு ஏ மேட்ரிக்ஸ் போட்டு அதுக்கு பவர்ல டி அப்படின்னு போட்டால் இதை டிரான்ஸ்போஸ் அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ் இடமாற்றம் செய்யணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, 5 3 -1 2 8 9 -4 7 5 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, இது ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இது வந்து 3/3 ஆர்டரு. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணலாமா? ரோ வந்து காலமாக வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ இருக்கா, 5 3 -1 இருக்கா. இந்த 5 3 -1 ரோவா இருக்கு, அதை அப்படியே என்ன பண்ண காலமாக எழுதியிருக்காங்க பாருங்க. அடுத்தது 2 8 9 செகண்ட் ரோ, அதை செகண்ட் காலம் அப்படியே ரோவை காலமாகவும் காலமாக ரோவை சேஞ்ச் பண்ணிடும். -4 7 5 இதை வந்து பார்த்தீங்கன்னா காலமாக எழுதியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் டிரான்ஸ்போஸ். இந்த ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கான டிரான்ஸ்போஸ் அது. அதே மாதிரி பாருங்க, பின்னு கொடுத்துனா அதோட டிரான்ஸ்போஸ். அதோட ஆர்டர்லாம் மாறிடும். சரிங்களா? அதோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா மாறும், சேஞ்ச் ஆகும். அதாவது 3/2 இருந்தால் 2/3 மாறிடும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்க, 1 5 வந்து ரோ, அது அப்படியே காலமாக 1 5 8 9 அதை காலமாக எழுதிச்சு 4 3 அது. ஸோ இந்த மாதிரி வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுனா அது பேர் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டேன், திரும்ப இதை டிரான்ஸ்போஸ் பண்ணா ஏ டிரான்ஸ்போஸ்க்கு அதுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ண வரும், திரும்ப ஏ வேதமாக வரும். மறுபடியும் இதை டிரான்ஸ்போஸ் பண்ணால் திரும்ப ரிவர்ஸில் வந்துடும் இல்லையா ஏ. அப்போ இங்கே பாருங்க, ஃபைனலாக என்ன சொல்கிறோன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ. ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி திரும்பவும் அகைன் மறுபடியும் செகண்ட் டைம் டிரான்ஸ்போஸ் பண்ணால் திரும்பவும் ஏவே வந்துடும். சரிங்களா? ஒரு மேட்ரிக்ஸுக்கு நம்ம நேம் வைக்கிறோம். இப்போ இந்த ஏன்னு சொல்கிறோம்ல, ஏன்றது அந்த மேட்ரிக்ஸோட நேம். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸுக்கு ஒரு பேர் வைப்போம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். Triangular matrix, a square matrix in which all the entries above the leading diagonal are 0 is called a lower triangular matrix. If all the entries below the leading diagonal are 0, then it is called a upper triangular matrix. அதாவது triangular matrixல 2 டைப் இருக்குமா, lower triangular matrix, upper triangular matrix அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்கு. சரிங்களா? முதல்ல பாருங்க, upper triangular matrix ஒன்றும் இல்லாமல் அந்த diagonal இருக்குல்ல, அந்த diagonalக்கு கீழே இருக்க நம்பர் 0 இருக்கும். அந்த 0க்கு மேலே இருக்க நம்பர் எல்லாமே நம்பர் வரும், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல வரும். அப்பர் ட்ரையாங்கிள்னா
அப்பர்ல ட்ரையாங்கிள் வரும், அந்த டயகனல் எலமெண்ட் இருக்குல்ல அதுக்கு மேல நான் போட்டு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா இங்க பாருங்க, அந்த டயகனலுக்கு கீழே இருக்க நம்பர் வரும், மேலே தான் 0 வரும். ஸோ அப்படி வந்து அது வந்து என்னது லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பேர் வந்து ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அடுத்தது முடிஞ்சிச்சு, நம்ம டைப்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பாருங்க ஈக்குவல் மேட்ரிக்ஸஸ். Two matrix equal. Two matrix A and B are said to be equal if and only if they have the same order and each element of matrix A is equal to the corresponding element of matrix B. அதாவது டூ மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு வச்சுங்களேன். டூ மேட்ரிக்ஸ் ஈக்குவலா இருக்கு அப்படின்னா அப்ப ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ரெண்டுத்தோட ஆர்டர் சேமா இருந்தால் தான் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஈக்குவேட் பண்ண முடியும். ஈக்குவேட் பண்ணணும்னா ரெண்டுத்தோட ஆர்டர் சேமா இருக்கணும். இது 2/3னா அதுவும் 2/3 இருக்கும், இல்ல இது 3/2னா அதுவும் 3/2 இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது வந்து நம்ம ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட ஆர்டர் இதெல்லாம் சேமா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். நெகட்டிவ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும், ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். இந்த மேட்ரிக்ஸோட நெகட்டிவ் வந்து -ஏன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இதோ கொடுத்துருக்காங்க பாரு, ஏ 2 -4 9 5 -3 -1 இது வந்து ஏ மேட்ரிக்ஸ். அப்போ இதோட நெகட்டிவ்னா மைனஸால மல்டிப்ளை பண்ண. மைனஸால எப்படி சார் பண்றதுன்னா ஒன்றும் இல்லை, அந்த பிராக்கெட்ல இருக்கிற எல்லா நம்பரையும் சைன் சேஞ்ச் பண்ணும். மைனஸா இருக்கிறது பிளஸ் ஆயிடும் மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது. சரிங்களா? அதான் அது நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஏற்கனவே ஒரு மேட்ரிக்ஸ் அதோட நெகட்டிவ் மேட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த நம்ம சைன் எல்லாத்துக்கும் சேஞ்ச் பண்ணும், எல்லா நம்பர்ஸுக்கும் பிளஸ் அந்த மைனஸ் அந்த பிளஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அதான் நெகட்டிவ் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொல்லுவாங்க.